ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே எங்களுடைய டியூஷன் பசங்க அண்ட் அக்கா பசங்களும் சேர்ந்து உட்காந்துட்ருக்காங்க, பூண்டு உரிச்சிட்ருக்காங்க. ஆனுவல் டேக்கு முன்னாடி நாள் இது. ஸோ டியூஷனில் ஆனுவல் டே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி பிரியாணிலாம் பசங்களுக்கு செஞ்சு தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. அதுக்காக பசங்க எல்லாருமே பூண்டு உரிச்சிட்ருக்காங்க. இதுதான் நாங்கள் ஆனுவல் டேக்கு முன்னாடி நாள் நைட்டு நாங்கள் எல்லாருமே அழகாக டெக்கோர் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி தான் ஆனுவல் டே. ஸோ பசங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக இருக்காங்க. பசங்க ஆனுவல் டேக்காக ரொம்ப நாளாக டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாடகம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அம்மா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் வறுவல் இது மூணுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா மட்டும்தான் தனியாக இருந்து செஞ்சாங்க. ஸோ அவங்களால பசங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் அதிகமாக பார்க்கவே முடியல. பசங்கள்லாம் சாமி பாட்டு பாட போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் சூப்பராக வேஷ்டி சட்டை போட்டுட்டு வந்தாங்க. அண்ணனுக்கும் பாருடி, உங்க அக்கா மட்டும் பெருசா உடச்சிட்டே நீ அண்ணனுக்கு மட்டும் சின்னதா அடையாப்போ இப்படி படிக்கிறாரு விட்டுட்டு முட்டை வச்சா பாஸ் ஆயிடும். எங்க அண்ணனே முட்டாளுன்ற அந்த பொட்டில இருந்து ஒரு பொண்ணு இறங்குதா, அது அவருக்கு ஒரே தங்கச்சி. அது கூட வரனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கவலை. இப்ப கிட்ட வா, அவர் பாடி சாக்கு அடிச்ச மாதிரி சேர்க்காதா. ஆடுறா அப்புறம் அண்ணனை தேடுதா. வச்சு பாக்குற மாதிரி இவன் அப்படியே தேடுறாரா. இப்ப 2 பேரும் பல்லு தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறாங்களா. ஏதோ குத்தி கத்துக்க சொன்னாங்க. கத்துக்கிறதுன்னு ஆயிடுச்சு, கத்துக்க வேண்டியதான். அதுக்கு அதுக்கு நான் போக முடியும்.
லாயரா இருந்தது படிக்க தெரியும். ஓ நீதானே அந்த முட்டாள்? பேர் முட்டாள் இல்ல ராமு. சரி வா நான் முதல்ல வேலை செய்யுமா? இங்கே இருந்தோம். நான் 2 நாளைக்கு பஞ்சனுக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு வருவேன். இங்கே தான் இருக்கு. அந்த கதை விட்டு வெளியே போகக்கூடாது. கூடயே இருக்கும். கடவுள் கூடயே இருந்தா. எல்லாருமே வந்தாச்சா? கேக் வெட்டுறது முக்கியம் இல்லை பிகிலே, போஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அழகாக கேக் கட்டிங் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா இதில். ரொம்ப வந்து இனிய நாள் பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாங்க பசங்க. ஸோ அவங்களுக்கான டே. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கே ஃபங்க்ஷன் போயிட்டே இருந்தது. எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. பிரியாணி, சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டாங்க, கிரேவி. இப்போ வந்து சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவ பாவனா. இதுக்கு முன்னாடி ஆடின டான்ஸில் வந்து பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கா பாருங்கள், லைட் பிங்க். அதுவும் பாவனா தான், அக்கா பொண்ணு. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல கண்ணடிக்கிற காத்து வக்கல கை குடிக்குது இவன் தான் ஹர்ஷித், அக்கா பையன். கைகள் பிடித்து போகும் மழி அது போதவில்லை, இன்னும் வேண்டும் மழி. இந்த மண்ணில் போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்னை இந்த வாழ்க்கை எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே,
செமையாக இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க எல்லாரும். நல்லா ஆடினானுங்க. எங்கே யூவி லைட் எங்கே வச்சிருக்க? பாட்டு, டான்ஸு, ட்ராமா எல்லாமே வந்து ஆடிட்டாங்க. எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவார்ட் கொடுக்கறது. ஸோ யார் வந்து இந்த இயர் ஃபுல்லாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி அவார்ட் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் யார் நல்லா வந்து பண்ணியிருக்கா, அஜி வந்து ஹேண்ட் ரைட்டிங் அவார்டு வாங்கினா. ஸோ ஜாலியாக போச்சு இன்றைய நாள். பசங்க செம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அம்மாவும் சூப்பராக பிரியாணி, சிக்கன் 65 கிரேவிலாம் பக்காவாக செஞ்சுருந்தாங்க. எப்படியோ பசங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டாங்க. Correct. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஆனுவல் டே நல்லபடியாக ஜாலியாக முடிஞ்சிச்சு. 1 இயராக பசங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பயங்கரமாக வந்து ஆனுவல் டே போச்சு. ஸோ படிப்பு எனி டைம் அதே மாதிரியாக இருந்தால் எப்படி? ஸோ அதனால தான் வந்து பசங்களுக்கு ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆனுவல் டே வந்து வச்சோம். பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் டியூஷனில் என்னெல்லாம் நடந்தது, நாங்கள் ஆனுவல் டே எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுன்றது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டர்ஸ், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.